வாஸ்து குறைபாடு ஏற்பட்டு விட்டால் அந்த குடும்பத்தில் கடன் சுமை அதிகமாக இருக்கக்கூடிய காரணங்கள். இரண்டாவது, உடல் ரீதியான பாதிப்புகள் யாருக்காவது ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் என்னவென்றால், தென்மேற்கு மூலை தவறுதலாக அமைத்து விடுவது. அந்த தென்மேற்கு மூலை தவறுதலாக அமைத்து விட்டால் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஆண்களுக்கு அதிகமான பாதிப்புகள் கொடுக்கும், பெண்களுக்கும் அதிகமாக பாதிப்புகள் கொடுக்கும். கடன் சுமை அதிகமாகிவிடும். அதாவது வங்கி கடன் கட்ட முடியாத சூழ்நிலையில கூட அந்த வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்படும் என்பது ஐயமில்லை. பொதுவா அந்த வீட்டில் அடிக்கடி திருடு போவது, களவு, அதாவது திருடு போவது. இரண்டாவது, தற்கொலை எண்ணம், கடனுக்காக தற்கொலை எண்ணம் அடிக்கடி வருது. பெண்கள் தவறான வழியில் சிந்திக்கிறது, குறுக்கு வழியில் சிந்திக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் தவறுகள் நேர்ந்திடக்கூடாது என்பதால் தென்மேற்கு மூலை சரியாக அமைத்து விடுவது நல்லது. அது மட்டும் இல்லாம அந்த தென்மேற்கு மூலை பாதிப்பு ஏற்பட்டால் அந்த வீட்டில், அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தவறுதலான, அதாவது மாற்று இனத்தவரோடு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். கலப்பு திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு, காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் தென்மேற்கு மூலை சரியாக அமைப்பது நல்லது. இன்னொன்று, தென்மேற்கு மூலை அமையக்கூடிய பெட்ரூம் ஆனது மற்ற பெட்ரூம்களை விட தென்மேற்கு மூலையில் அமையக்கூடிய பெட்ரூம் சற்று பெரிதளவு இருப்பது நல்லது. மற்ற அடிஷனலா வரக்கூடிய மற்ற பெட்ரூம்கள், துணை பெட்ரூம்கள் தென்மேற்கு மூலையில் அமையக்கூடிய பெட்ரூமை விட மற்ற பெட்ரூம்கள் ஒரு அடியாவது கம்மியாக இருப்பது நல்லது. இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டை பரிசோதனை செய்து பாருங்கள். அதனுடைய தன்மை உங்களுக்கு புரியும் என்பது மாற்று கருத்து இல்லை. நன்றி.